வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ ராமச்சந்திரன் கைது. பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ எம் ராமச்சந்திரன் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இனால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலையில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் நட்ராத்தோன் நைம் சைடி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட டத்தோ ராமச்சந்திரனை விசாரணைக்கு ஏதுவாக 6 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. டத்தோ ராமச்சந்திரனை தடுப்பு காவலில் வைப்பதற்கு 7 நாள் அனுமதி கேட்டு SPRM விண்ணப்பித்த போதிலும் நீதிமன்றம் 6 நாட்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்தது. பினாங்கு பிராயில் உள்ள ராமச்சந்திரனின் வீட்டிற்கு நேற்று காலை 8 மணியளவில் சென்ற SPRM அதிகாரிகள் அவரை வாகனத்தில் ஏற்றி பினாங்கு ஜலன் சுல்தான் அஹமத் ஷாவில் உள்ள SPRM அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். சுமார் 1 மணி நேரம் ராமச்சந்திரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக ராமச்சந்திரன் பணியாற்றிய காலத்தில் தமது பதவியை தவறாக பயன்படுத்தி சொந்த லாபத்தை ஈட்டுவதற்கான செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவரின் வழக்கறிஞர் ரோஷன்ராஜ் தெரிவித்தார். எனினும் ராமச்சந்திரனுக்கு எதிரான குற்றச்சாட்டின் தன்மை குறித்து துல்லியமாக வெளியிடப்படவில்லை என்ற போதிலும் பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் அந்த வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக ராமச்சந்திரனை நியமித்துள்ளார். சுமார் 130 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்ட பினாங்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தின் பினாங்கு தைப்பூச விழாவில் அவர்களின் வெள்ளி ரதத்திற்கு போட்டியாக 2017ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தினால் முதல் முறையாக வெள்ளோட்டம் விடப்பட்ட தங்க ரதம் கொள்முதலில் நடந்திருப்பதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தங்க ரதம் தொடர்பில் பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி SPRM விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்ட வேளையில் இந்து அறப்பணி வாரியம் தொடர்பான அனைத்து நிர்வாக பணிகளையும் தனது உள்ளங்கையில் வைத்திருந்ததாக கூறப்படும் ராமச்சந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தங்க ரதத்திற்கு பூசப்பட்டுள்ள தங்கம் சொக்க தங்கம் அல்ல என்றும் பெரிய அளவில் பணம் செலவிடப்பட்டு தங்க ரதம் வடிவமைக்கப்பட்ட போதிலும் அதன் மதிப்புக்கு ஏற்ப வேலைப்பாடுகளும் செலவிடப்பட்ட தொகையும் இல்லை என்று அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக அண்மையில் SPRM-இடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. ஜுஹூர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபுத்தே பவளப்பாறை தீவு மற்றும் மிடில் ராக்ஸ் சவுத் லட்ஜ் ஆகிய தீவுகளின் இறையாண்மை தொடர்பாக அரச விசாரணை ஆணையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துன் மகாதிர் மீது குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று அந்த அரச ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. அனைத்துலக நீதிமன்றத்தினால் பத்துபுத்தே தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது உட்பட மேலும் 2 தீவுகளின் இறையாண்மை குறித்து மீள் ஆய்வு செய்வதற்கும் பத்துபுத்தே தீவின் அரசுரிமை மலேசியாவிடம் இருந்து பறிபோனதற்கும் காரணமாக இருந்த அம்சங்கள் மற்றும் காரணமானவர்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் ஆழமான விசாரணை நடத்துவதற்கு மாமன்னரால் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன்மட் ரவுஸ் ஷரீப் தலைமையில் 7 ஆணையர்களை கொண்டு அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையம் மேற்கொண்ட விசாரணையில் ஏமாற்று வேலைகளினால் மலேசியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பத்துபுத்தே தீவை சிங்கப்பூரிடம் இழக்க வேண்டிய துர்பாக்கியத்திற்கு மலேசியா இலக்காகியது என்று அரச விசாரணை ஆணையம் முடிவுக்கு வந்துள்ளது. இதன் தொடர்பில் பத்துபுத்தே தீவை இழப்பதற்கு நாட்டின் பிரதமர் என்ற முறையில் காரணமாக இருந்த துன் மகாதிருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்வது உட்பட அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கு அரச விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. புத்ராஜயாவில் கட்டடம் ஒன்றுக்கு சாயம் பூசும் பணியின் போது பாராந்தூக்கி கிரேன் ஒன்று எதிர்பாராத விதமாக குடை சாய்ந்ததில் அந்த பாராந்தூக்கியில் நின்று கொண்டு சாயம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்களில் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் புத்ராஜயா பிரிசின் 8 உள்ள கட்டடம் ஒன்றில் நிகழ்ந்தது. பாராந்தூக்கி கிரேனில் 3 பணியாளர்கள் இருந்ததாகவும்
இதில் இருவர் உயிர் இழந்த வேளையில் மற்றொருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தோனேசியர்களான இரு தொழிலாளர்களும் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பிற்பகல் 1 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். வங்காளதேசத்தில் நிகழ்ந்து வரும் இனப்படுகொலையை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முழுவீச்சில் தொடர்ந்து கண்டிக்க வேண்டும் என்று செனட்டர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் மேலவை கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் வங்காளதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினருடன் இணைந்து பிரதமர் தம்முடைய ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் புலப்படுத்த வேண்டும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக் கொண்டார். வங்காளதேசத்தில் எந்தவொரு பின்புலத்தையும் பார்க்காமல் அந்நாட்டில் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் நல்லிணக்கமும் அமைதியும் தழைத்தோங்குவதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இத்தகைய ஆதரவை நல்குவது அவசியமானதாகும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். Saya mengambil kesempatan ini untuk menyeru yang amat berhormat Perdana Menteri kita Datuk Seri Anwar Ibrahim juga untuk terus mengecam habis-habisan terhadap genosid di Bangladesh dan menunjukkan solidari bersama kaum Hindu dan minoriti di sana. Kita patut menunjukkan solidari tanpa mengira latar belakang. மேலவை கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டு விநியோக சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட டாக்டர் லிங்கேஸ்வரன் மலேசியா சார்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் வங்காளதேசத்திற்கு இத்தகைய கோரிக்கையை விடுக்க வேண்டிய அவசியத்தையும் தமது உரையில் வலியுறுத்தினார். முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரின் முன்னாள் உதவியாளரான முகமது யூசுப் ரவுத்தருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று சுமத்தப்பட்டது. 31 வயதான முகமது யூசுப் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜமீல் ஹுசேன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 6:15 மணியளவில் கோலாலம்பூரில் உள்ள சூராவின் முன்புறம் தனது காரில் 305 கிராம் எடை கொண்ட கனபிஸ் வகையை சேர்ந்த போதைப் பொருளை முகமது யூசுப் ரவுத்தர் கடத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. 2 செயற்கை துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள முகமது யூசுப் ரவுத்தர் இம்முறை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் ஆயுள் தண்டனை மற்றும் பிறம்படை தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து யூசுப் ரவுத்தர் விசாரணை கோரியுள்ளார். அரசாங்க அதிகாரியான பெண் ஒருவருக்கு தனிப்பட்ட கார் ஓட்டுநராக பணியாற்றி வரும் 32 வயது நபர் அந்த பெண்ணின் கணவருடன் இயற்கைக்கு மாறாக ஓரின புணர்ச்சி கொண்டதாக மலாக்கா அயிர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி இன்று பெறப்பட்டது. அந்த கார் ஓட்டுநர் மஜிஸ்ட்ரேட் நோர் ஷாலியாத்தி முகமது சோப்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தன்மை விளக்கப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டது. அரசாங்க பெண் அதிகாரியின் கணவரான மலாக்கா மாநில சமய அதிகாரியாக பணியாற்றி வரும் 47 வயது நபரை 32 வயது கார் ஓட்டுநர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முற்பகுதியில் மலாக்கா ஜாசின் மர்லிமாவில் உள்ள தனது பெண் முதலாளியின் வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவ்விரு ஆடவர்களும் ஓரின புணர்ச்சி புரியும் காட்சி வீடியோ காணொலியை போலீசார் கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த ஆபாச நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த பெண் அதிகாரியின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.